தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அதிபராக உள்ள பைடன் சார்பாக அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அவரின் இந்த பயணம் அரசு சார்பாக அனுப்பப்படும் கடைசி அரசு முறை பயணமாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் தனது அமைச்சரவையில் இருக்கும் அமைச்சர்களை அறிவித்து வருகிறார். அமெரிக்காவில் இந்தியா UK போன்ற ஆட்சி முறை கிடையாது. இதனால் அமைச்சர் பதவி என்ற பெயரில் பொறுப்புகள் வழங்கப்படாது. மாறாக மத்திய அமைச்சரின் அதே பொறுப்புகளோடு அதிகாரத்தோடு செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இவர்கள் அதிபர் மூலம் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு செனட் தரும் அடையாள ஒப்புதலுடன் செயலாளர்கள் ஆவார்கள். அமெரிக்காவில் மிக முக்கிய அமைச்சரவை பொறுப்பான வெளியுறவுத்துறை செயலாளர் பதவிக்கு ட்ரம்ப் தனக்கு நெருக்கமான செனட்டர் மார்கோ ரூபியோவை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பதவிக்கு இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமியை கொண்டு வர ட்ரம்ப் திட்டமிட்டிருப்பதாக செய்திகளும் வெளிவந்தன. ஆனால் விவேக் ராமசாமியை புறக்கணித்து செனட்டர் மார்கோ ரூபியோவை தனது 2வது இன்னிங்ஸ் ஆட்சிக்கு வெளியுறவுத்துறை செயலாளராக தேர்வு செய்ய டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ட்ரம்பின் 2024 பிரச்சாரத்தின் போது அதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் ரூபியோ. இவரின் தேர்வு பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. தாமஸ் டி ஹோமனை நாட்டின் எல்லைகள், கடல் மற்றும் வான்வெளி எல்லை பாதுகாப்பு துறைக்கு தலைவராக நியமிக்க உள்ளார். அதாவது அமெரிக்காவில் அத்துமீறி அனுமதியின்றி குடியேறியுள்ளவர்களை வெளியேற்றுவதற்கும் புதிதாக மக்கள் ஊடுருவதை தவிர்க்கவும் தாமஸ் டி ஹோமனை ட்ரம்ப் உள்ளே கொண்டு வர உள்ளார். ட்ரம்பின் முந்தைய நிர்வாகத்தில் மூத்த குடியேற்ற அதிகாரியாக தாமஸ் டி ஹோமன் பதவி வகித்து வந்தார். அப்போது இந்த பணியை சிறப்பாக செய்தார். அதோடு அகதிகள் குடியேற்றத்தை வெகுவாக கட்டுப்படுத்தினார். இவர் ட்ரம்பிற்கு மிக நெருக்கம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த தேர்தலில் அகதிகள் விவகாரம் உச்சத்தில் இருந்தது. அமெரிக்காவில் வெளிநாட்டினர் முறைகேடாக குடியேறுவதை ட்ரம்ப் கடுமையாக எதிர்த்தார். ட்ரம்ப் தனது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றுமாறு மைக் வால்ட்ஸை அழைத்துள்ளார். இவர் முன்னாள் இராணுவ வீரர், கடுமையான சீன எதிர்ப்பாளர், சீனாவை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் எதிர்பார்க்கும் நிலையில் இவரின் வருகை கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டின் தற்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஷேக் சுல்லிவன் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் இவர் சந்திப்பு நடத்த உள்ளார். இவர்கள் இருவருக்கும் இடையில் முக்கியமான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் நடக்க உள்ளன. 2 நாட்டு உறவு, பாதுகாப்பு, இந்தியாவின் எல்லை பிரச்சனைகள், தாலிபானின் திடீர் எழுச்சி, தாலிபான் பாகிஸ்தான் மோதல் என்று பல விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட உள்ளன. ஆனால் இதை பொதுவாக புதிய அதிபருக்கு கீழ் வரும் பாதுகாப்பு ஆலோசகர் தான் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே பைடனின் அமைச்சரவையில் உள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் செய்வது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பின் வேறு ஏதாவது காரணம் இருக்குமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.